ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பதஞ்சலியோட புஷ்ட் ஆஹார் மல்டிகிரெயின் தலியால பொங்கல் எப்படி பண்றதுன்னு 2 ஈஸி மெத்தட்ல காட்ட போறேன். கடைசி வரலும் பாருங்க. நம்ம குயிக்கா எதனா பண்ணி சாப்பிடணும்னா இது ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன் வியூவர்ஸ். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், சாப்பிட்டா வயிற்றுக்கு எதமா இருக்கும். இப்போ என் கையில நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி புஷ்ட் ஆஹார் மல்டிகிரெயின் தலியா 500 கிராம்ஸ் பேக்கெட் வியூவர்ஸ். 500 கிராம்ஸுக்கு வெறும் 40 rupees. 500 கிராம் மல்டிகிரெயின் தலியாக்கு 40 ரூபாய் ஆகும். இதனோட ஷெல்ஃப் லைஃப் 6 மாசம். இந்த பேக்கெட் ஓபன் பண்ணி இதனோட கண்டென்ட்ஸ் காட்ட போறேன். இதுல உடைச்ச கோதுமை, உடைச்ச பச்சை பயிறு, அரிசி, அப்புறம் கம்பு இது சம பங்குல போட்டிருக்காங்க வியூவர்ஸ். இதுல வெள்ளை எள்ளு அப்புறம் ஓமம் கூட போட்டிருக்காங்க. இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாக்கெட் ஒரு வாட்டி நல்லா குலுக்கி யூஸ் பண்ணுங்க வியூவர்ஸ். ஏன்னா ஓமம் எள்ளு எல்லாம் அடியில செட்டில் ஆயிருக்கும். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்ல டைரக்டா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்க போறேன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்ச பிறகு பாதி ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கணும். 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். 10 கருவேப்பிலைய போட்டுக்க போறேன். நான் 2 இன்ச் இஞ்சி துருவி போட்டிருக்கேன். ஒன்னும் இல்லை 2 கேரட் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் வியூவர்ஸ். கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்க வீட்டில் கேபேஜ், காலிஃப்ளவர், நூல்கோல் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் வியூவர்ஸ். இந்த தடவை ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சது, நான் அது கூட போட்டுக்க போறேன். ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம். ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா, மிளகு பொடி எல்லாம் போட்டுக்கலாம். நான் இங்கே 1 கப்பு மல்டிகிரெயின் தலியா எடுத்திருக்கேன். அதையும் நம்ம குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 கப் மல்டிகிரெயின் தலியானா நான் இந்த பேக்கெட்ல 1/4 பங்கு தான் எடுத்திருக்கேன் வியூவர்ஸ். இந்த 1/4 பங்கு தலியா போட்டாலே 3 பேர் வயிறு ரொம்ப தலியா பொங்கல் சாப்பிடலாம். நம்ம எந்த கப்ல பதஞ்சலி புஷ்ட் ஆஹார் மல்டிகிரெயின் தலியா எடுத்தோமோ அந்த கப்லயே 3.5 கப்பு தண்ணி, அதாவது 1 கப் தலியாக்கு 3.5 கப்ஸ் வாட்டர் ஊத்திக்கணும் வியூவர்ஸ். ஒரு 2-3 தடவை கலரணும். கொஞ்சம் கொதி வந்தாலே போரும். குக்கர் லிட்ட மூடிடலாம். கொஞ்சம் ஸ்டீம் போன பிறகு நம்ம வெயிட் போடணும். ஹை ஃப்ளேம்லயே நம்ம இதை குக் பண்ணணும். 4 விசில்ஸ் வரணும். குக்கர் தானாவே கூலான பிறகு லிட்ட ஓபன் பண்ணணும். சுடுசுடா இருக்கிற பதஞ்சலி புஷ்ட் ஆஹார் மல்டிகிரெயின் தலியா பொங்கல் ரெடி ஆயிடுது வியூவர்ஸ். நமக்கு வேணும்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். கொத்தமல்லியால கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்க பசங்க வெளியூர்ல வெளிநாட்டுல தனியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியல, ஒன்றும் சாப்பிடவும் கிடைக்கலன்னா இது கண்டிப்பா பண்ணி சாப்பிடலாம் வியூவர்ஸ். இது ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன். வெஜிடபிள்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல. வெறும் உப்பு, பச்சை மிளகாய் போட்டுண்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சாலே போரும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அம்மா சமைச்சு கொடுத்தா மாதிரி ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கும். நான் பிகினர்ஸ்க்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி தர போறேன். ஒரு பாத்திரத்துல 1 கப் மல்டிகிரெயின் தலியா போட்டுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம் அந்த பாத்திரத்துல டைரக்டா போட்டுக்கலாம். ருசிக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி இருந்தா தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கணும். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம எந்த கப்பில் மல்டிகிரெயின் தலியா எடுத்தோமோ அதே கப்பில் 3.5 கப் தண்ணி, அதாவது 3.5 கப்ஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். மல்டிகிரெயின் தலியால நார் சத்து அதிகமாக இருக்கும். பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும்.
கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கு உதவி செய்யும். ரெகுலரா சாப்பிட்டா டெஃபினட்டா வெயிட் லாஸ் ஆகும். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அடியில தண்ணி ஊத்திண்டு இந்த பாத்திரத்தை ப்ரெஷர் குக்கர்ல வச்சிடலாம். நல்ல ஸ்டீம் வந்த பிறகு வெயிட்டை போடணும். ஹை ஃப்ளேம்லயே குக் பண்ணணும். 4 விசில்ஸ் வரணும். இது கொஞ்சம் சூப்பி கன்சிஸ்டன்சி இருக்கும் வியூவர்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ண மெத்தட் ரொம்ப பிடிக்கும். பொங்கல் மாதிரி இருக்கும். இதுவும் நன்னா இருக்கும் வியூவர்ஸ். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். ருசிக்கு தேவையான அளவுக்கு லெமன் புழிஞ்சுட்டு கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ணலாம். மல்டிகிரெயின் தலியால ஓமம் இருக்கிறதுனால நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். இதில் எள் இருக்கிறதுனால ஹை பிளட் ப்ரெஷரையும் கட்டுப்படுத்தும். குழந்தைகளுக்கு 10 மாதம் ஆன உடனே நீங்கள் இது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வியூவர்ஸ். குழந்தைகளுக்கு கொடுக்கறதே வெறும் உப்பு ஜீரகமும் போட்டு நீங்கள் பொங்கல் மாதிரி பண்ணிக்கணும். அது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிடணும். சொட்டு நெய் சேர்த்துட்டு குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டுடணும். உங்கள் குழந்தைகள் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளரும். கிட்ட இருக்கிற பதஞ்சலி ஸ்டோரில் இந்த புஷ்ட் ஆஹார் தலியா வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியோட. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பை.